ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 31 जनवरी 2024। जितना जितना आप अंतर्मुखी स्वीट साइलेंस स्वरूप में स्थित होते जाएंगे, उतना नयनों की भाषा, भावना की भाषा और संकल्पों की भाषा को सहज समझ सकेंगे। பாபா சொல்றாரு, எந்த அளவிற்கு நீங்கள் அந்தர்முகியாக உள்நோக்கு முகநிலையில் இருந்து கொண்டு அமைதியான அந்த இனிமையான அமைதியின் ஸ்வரூபத்தில் நிலையாக இருந்து கொண்டே இருப்பீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய கண்களின் மொழி, உங்கள் உணர்வுகளின் மொழி மற்றும் சங்கல்பங்களின் மொழி என்பது சகஜமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு 3 மொழிகளை, அதாவது வார்த்தையினால பேசக்கூடிய பாஷை இல்லாமல் மற்ற ஆத்மாக்களினுடைய கண்கள் மூலமாகவும் உணர்வுகள் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் அவர்கள் என்ன வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். எப்போ புரிஞ்சுக்க முடியும்னா, எந்த அளவுக்கு நாம உள்நோக்கு முக நிலையில ஸ்வீட் சைலன்ஸ் நிலையினுடைய ஸ்வரூபமாக ஆகுமோ அப்ப இந்த ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். அதனால பாபா சொல்றார், ஏஹி பாஷா ருஹானி யோகி ஜீவன் கி பாஷா ஹே. இந்த மொழிதான் கண்களின் மொழி, உணர்வுகளின் மொழி, சங்கல்பங்களினுடைய மொழி. இதுதான் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷை ஆகும். ஆன்மீக யோகி வாழ்க்கை அமைதி சக்தியை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை. அதுல அமைதி சக்தி தான் பிரதானமானது. சப்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கிடையாது. அதனால பாபா என்ன சொல்றாரு, ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷையே இதுதான். ஆப்கி சைலன்ஸ் பவர் சயின்ஸ் से भी ऊंची है. உங்களுடைய அமைதி சக்தியானது விஞ்ஞான சக்தியை விட உயர்ந்ததாகும். जैसे साइंस प्रत्यक्ष प्रूफ दिखाती है, वैसे साइलेंस पावर का प्रैक्टिकल प्रूफ है आप सबकी डबल लाइट फरिश्ता जीवन. எப்படி அறிவியலினுடைய சக்தி தன்னுடைய வெளிப்படையான நிரூபணத்தை தனது சாதனங்கள் மூலமாக காட்டுகிறதோ, அதே போல அமைதி சக்தியினுடைய வெளிப்படையான நிரூபணம் என்ன என்றால் உங்கள் அனைவருடைய டபுள் லைட் ஃபரிஷ்தா வாழ்க்கை ஆகும். லேசான தன்மை நிறைந்த இந்த தெய்வீகமான ஃபரிஷ்தா வாழ்க்கை நாம வாழறோம். இதுவே மற்றவர்களுக்கு ஒரு வெளிப்படையான நிரூபணமாக இருக்கு. எதனுடைய நிரூபணம்? அமைதி சக்தியினுடைய அல்லது ஆன்மீக சக்தியினுடைய நிரூபணமாக இதுதான் இருக்கிறதுன்னு பாபா சொல்றாரு. जब इतने सब प्रैक्टिकल प्रूफ दिखाई देंगे तब न चाहते भी सभी की नजर जाएगी और जय जयकार का नारा लगेगा. எப்பொழுது இவ்வளவு பேர் அனைவரும் சேர்ந்து வெளிப்படையான நிரூபணத்தை கொடுப்பீர்களோ, அப்பொழுதுதான் அவர்கள் விருப்பப்படவில்லை என்றாலும் அவர்களுடைய பார்வை நம்மீது ஏற்படும். அவங்க விருப்பம் இருக்கோ இல்லையோ, தன்னை அறியாமல் அவர்களுடைய பார்வை நம்ம எல்லார் மேலையும் படும். ஏன்னா நாம எல்லாரும் மிக உயர்ந்த அந்த டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்துல காட்சி அளிப்போம். அப்பதான் வெற்றி முழக்கத்தினுடைய முரசுகள் ஒலிக்கும் என்று பாபா சொல்றார். இவ்வளவு உயர்ந்த ஆசையை நமக்காக வைத்திருக்கின்ற இனிமையான பாப்தாதாவுக்கு மனதார நம்ம நன்றி சொல்லி இந்த அவ்யக்த சமிக்கையினுடைய பாயிண்டை புரிஞ்சு நாம பயிற்சி செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.